ட்ரேடர்ஸ் பை நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, HDFC பேங்கோட 2024க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் ஆயிருக்கு. இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம அனாலிசிஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட் லைன் கிளாஸிஃபிகேஷன்ஸில் அவாய்ட் டர்ன் அரவுண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வந்திருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னாக்கா இப்போ ட்ரெண்ட் வந்து நியூட்ரலாக இருக்குது. எப்போ வேணுனாலும் இது மேலேயோ கீழேயோ இது வந்து ட்ரெண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளுடைய புரிதல். இவங்களோடது லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், அதே மாதிரி ட்ரெண்ட் வந்து டெக்னிக்கலாக நியூட்ரலாக இருக்குது. அனாலிசிஸ்ட் வந்து ப்ரைஸ் டார்கெட் 1870ன்னு கொடுத்துருக்குறாங்க. க்ளோஸ் ப்ரைஸாக 1642. பிஇயை பொறுத்த வரைக்கும் இது வந்து பை ஜோனில் தான் இருக்குது. இவங்க வந்து ஸ்ட்ராங் சால்வன்சி பொசிஷனை அடிக்குவேட் லெவலில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆவரேஜ் லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. இப்போ இவங்க கன்சஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் 41 அனாலிசிஸ்ட்டு 36 பேர் பை கொடுத்துருக்குறாங்க, 5 பேர் ஹோல்டு கொடுத்துருக்குறாங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரிசல்ட்டோட நெட் ப்ராஃபிட்டு இயர் ஆன் இயர் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயருங்கிறது இந்த ஜூன் 2024ஐயும் ஜூன் 2023ஐயும் கம்பேர் பண்ணும்போது. அதே காலகட்டங்களில் இப்போ ரெவென்யூ வந்து 91% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ குவார்ட்டர்லி கம்பேரிசன் நம்ம பார்த்தோம்னா ஒரு 8 கோடி ரூபா ரெவென்யூ வந்து குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டையும் ஒரு 1200 கோடி ரூபா கிட்டக்க அப்ராக்சிமேட்டாக குறைஞ்சிருக்கு. இபிஎஸை பொறுத்த வரைக்கும் 1.5 கிட்டக்க குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதை வந்து நான் அவங்களுடைய இதுக்குள்ளே நம்ம போய் பார்த்தேன். இது வந்து ஒரு அன்ஹெல்தி சுச்சுவேஷனுக்கு எமர்ஜ் ஆயிருக்கானாக்கா அப்படி இல்லை, இது நார்மல் சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அதனால நம்ம வந்து ரொம்ப பெருசாக ஒரி பண்ணிக்கிறதுக்கு இதில் ஒன்றும் இல்லை. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து ஜூன் மாதத்துக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.7 கிட்டக்க இறக்கி வச்சுருக்கிறாங்க. இவங்க வந்து டிஏஎஸ் வந்து 1.7 கிட்டக்க ஏற்றி வச்சு அதை பேலன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த இபிஎஸோட தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து உள்ளே போட்டோம். நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம். இது Q1 ரிசல்ட்டுங்கிறதுனால Q1 ரிசல்ட் தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கும். அப்புறம் இதுக்கு வந்து டிடிஎம்க்கு நமக்கு தனியாக நம்ம பண்ணி வச்சுருப்போம். இந்த ஆஸ்பெக்டில் இதோடைய ஃபேர் ப்ரைஸ் 541, இதோட பேஸ் வேல்யூ 812, புக் வேல்யூ 608. அது எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஆனுவல் எஸ்டிமேஷன்ஸ்லேயும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. எஸ்டிமேஷன் 97, சர்ப்ரைஸோடு சேர்த்து 100.88. இபிஎஸோட எஸ்டிமேஷன் 89.8. இப்போ நமக்கு இந்த Q1 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நமக்கு வந்து மேக்ஸிமமாக என்ன ரேஞ்சில் இருக்குன்னா 1304லேருந்து 1980 வரைக்குமான ரேஞ்சில் இருக்குது. அந்த வகையில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இப்போ கீழே சப்போர்ட்டுன்னு எடுத்தால் 1508 எடுக்கணும், இல்லாட்டி 1304 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1304 வரைக்கும்ங்கிறது வந்து நடுவில் இருக்கக்கூடிய ஃபிகர் 1363. அதை உடச்சிச்சுன்னா 1300, 304, அதையும் உடச்சுன்னா 1262. ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு வந்து 1747யோ 1765யோ உடைச்சா 1957க்கோ 1980க்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இப்போ இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்ட்டரோட டிடிஎம் வந்து இப்போ இருக்கக்கூடிய டிடிஎம்மை காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 0.7க்கு மேலே இன்க்ரீஸில் இது வந்து மேலே இருக்குது, அப்பில் இருக்கிறதுனால, அது வந்து கூட இருக்கிறதுனால இது மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷனுக்கு இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1747யோ 1765யோ உடைச்சதுன்னா 1957லேருந்து 1980 வரைக்கும் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் இப்போதைக்கு இருக்குது. சப்போஸ் கீழே இறங்கினா 1508லேருந்து 1300 வரைக்குமான ரேஞ்ச் இருக்குது. இதுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபிகர் 1363. இப்போ இந்த தகவலை தூக்கி நம்ம உள்ளே தூக்கி போட்டோம். இப்போ ப்ளூ கலரில் இருக்கக்கூடியது வந்து இந்த வருஷத்துக்கு இந்த குவார்ட்டருக்கானது, ரெட் கலரில் இருக்கிறது ஆனுவலைஸ்டு. 1651 உடச்சி மேலே போகும்போது 1747 உடச்சி 1765 உடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க 1888லேருந்து 1986 வரைக்குமான இதுக்கான ஸ்கோர் இருக்குது. நம்ம இங்கே வந்து 1980ன்னு போட்டு இங்கே 86ன்னு மார்க் பண்ணியிருக்கிறோம்னா இது ஆனுவலில் வந்திருக்கக்கூடிய அட்வான்டேஜுங்கிறதுனால அதை நான் அப்படியே கீப்பப் பண்ணிக்கிட்டேன். இது மேக்ஸிமத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே வந்தாலும் கரெக்ஷனுங்கிறது 1300க்குள்ளே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கு இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இதோட ஆனுவலைஸ்டு ப்ரொஜெக்ஷனை நம்ம இது வந்து ரீகால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் வந்து 2571லேருந்து 2792 மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் தான்.
அது வந்து எவ்வளோ தூரம் இவங்க இபிஎஸ் அச்சீவ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி வேல்யூவில் டேர்ன் ஆகுதுன்னா 2106லேருந்து 2332 வரைக்குமான லெவல்ஸ் இருக்குது. எவ்வளோ தூரம் இபிஎஸ் அச்சீவ் பண்ண போகிறாங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு இது மேலே ஏறுறதுக்கு இருக்குது. ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம். இந்த குவார்ட்டருக்கு 1980 மேலே டாப்பாக இருக்கும், கீழே வந்து 1500, அதை உடைச்சா 1200, 1300. இதுதான் நம்மளுடைய ரேஞ்ச். 1300லேருந்து 1980 வரைக்குமான ரேஞ்சாக இருக்குது. இதுதான் இந்த குவார்ட்டருக்கு. அது இந்த குவார்ட்டருங்கிறது செப்டம்பருக்குள்ளே. இதுதான் இந்த ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்சில் எவ்வளோ தூரம் இவங்க மேலேயோ கீழேயோ எடுக்கிறாங்கங்கிறத நம்ம பார்ப்போம். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, நம்மளுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.